ஐயய்யோ! இதுவும் கனவு தானா? போன எபிசோட்ல சொன்ன மாதிரி, அபூர்வா தான் சந்திரா கோமா நிலைமைக்கு போனதுக்கு காரணம்னு சந்திரா சொன்னது வெறும் கனவு தான். ஆனா மத்ததெல்லாம் உண்ம தானே? இப்ப சந்திரா பூமி தான் தன்னுடைய உண்மையான வாரிசுன்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல அவங்கள குழப்பி விடுறதுக்காகவே அபூர்வா செட்டப் பண்ண ஒரு லேடி வந்து ககனையும், பூமியையும் பத்தி கொளுத்தி போடுறாங்க. உடனே சந்திரா ககன ஷூட் பண்றதுக்காக கன் எடுத்துட்டு போறாரு. உடனே நான் தான் பண்ணேன். ககனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்றாரு கேபி. இத கேட்டதும் பூமிக்கே கண்ணீர் வந்துடுது. இதுதான் சாக்குன்னு அபூர்வா இன்னும் கொளுத்தி போடுறாங்க. கோவமான கேபி, "நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வா" அப்படின்னு ரொம்ப கோவமா அப்படியே பயங்கரமா ருத்ர தாண்டவம் ஆடிடுறாரு. "இதெல்லாம் பண்ணது நீ தானே எங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றாரு. உடனே அபூர்வா டக்குன்னு எக்ஸ்பிரஷன மாத்திட்டு அப்படியே நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க. பூமியும் கேபிக்கு சப்போர்ட் பண்ணி, "மாமா சொல்றது கரெக்ட் தான்" அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, "மகன காப்பாத்துறதுக்காக என்ன கோர்த்து விடுறீங்களா கேபி? என்ன அப்படிப்பட்டவளா?" அப்படின்னு சீன போடுறாங்க. இந்த நடிப்ப வழக்கம் போல நம்ம சந்திரன் நம்பி ஏமாந்துடுறாரு. சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.